வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பெரிய கண்டத்திலிருந்து தப்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். குறிப்பா நிஃப்டி 50 தப்பிச்சிருச்சுன்னு சொன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும். இன்னைக்கு டேல நிஃப்டி 50 காலையிலேயே போட்டு மரண அடி அடிச்சாங்க. பட் ஒரு வழியா எந்திரிச்சு மேல வந்து நின்னுட்டான். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கி எண்ட் ஆஃப் தி டேல ஒரு 75 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த குடுத்துருக்கு. வெறும் 75 பாயிண்ட்ஸ் தான். இல்லன்னா இன்னைக்கு ஒரு 300, 400 பாயிண்ட்ஸ் கூட இறங்குனாலும் ஆச்சரியத்துக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டுட்டு இருக்கு. ஆனா பேங்க் நிஃப்டி தப்பிக்கவே முடியல. கிட்டத்தட்ட 600 பாயிண்ட்ஸ் 1% வரைக்கான இறக்கம் பேங்க் நிஃப்டில நடந்திருக்கு. ஸோ இத்தன நடந்தும் போர்ட்ஃபோலியோ தப்பிச்சது கடவுள் புண்ணியம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஒரு பக்கம் கோல்டு ஒரு நல்ல சப்போர்ட், இன்னொரு பக்கம் சில்வர் நல்ல சப்போர்ட் இதெல்லாம் தாண்டி பங்குகளும் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கான ஒரு வீழ்ச்சிய சந்திக்கல. அதனால நெகட்டிவ்க்கு போகாம ஓரளவு பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆனதே மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் வந்து நான் பார்க்குறேன். பட் இதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தப்பிச்சிருச்சு. பட் எல்லா நாளும் தப்பிக்கும் அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு அடுத்தது இறங்குனாலும் அத பற்றியெல்லாம் பெருசா கவலைப்படாம ஸோ அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள நெனச்சு சந்தோஷம் தான் படணும். ஸோ சில பேர் இப்ப தான் புதுசா வந்திருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, ஸோ நல்ல பொசிஷன் பில்ட் பண்ணணுங்கிற ஒரு தைரியம் இப்ப தான் வந்து வந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் ஒரு அட்ராக்டிவான ஒரு சான்ஸ் ஏற்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. நானும் இந்த மாரி பொசிஷன நல்லா கொஞ்சம் பெருசா பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ எப்படி வந்து 23ல ஒரு பெஸ்ட்டான ஒரு சான்ஸ் வந்து ஏற்பட்டுதோ, ஸோ நல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு வருடம் சொல்லலாம் 23. ஸோ என்னையெல்லாம் நல்லா தூக்கிவிட்ட ஒரு வருடம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். இந்த வருடத்த நான் எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, எவ்வளோ சக்சஸ் வந்தாலும் சரி, டெஃபினட்டா வந்து நான் மறக்கவே மாட்டேன். அற்புதமான ஒரு வருடம் 2023. அதே மாரி ரொம்ப வொர்ஸ்ட்டான ஒரு வருடம் 2022. அது வந்து பர்சனல் ரீசன்னால. ஸோ இது பார்த்தீங்கன்னா, கெரியர் ரிலேட்டட்ல 23 ஒரு தரமான ஒரு வருடமா நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாரி 26ல ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். ஸோ நான் பல பங்குகள் பார்த்தீங்கன்னா, அப்படியே வாட்ச் லிஸ்ட்ல போட்டு தொடர்ந்து நான் ஒரு ஒரு பிரைஸ வச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ ஒன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும்போது நான் ஃபோக்கஸ் பண்ணுனேன்னா, அந்த அப்டேட் உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்றேன். இதுக்கு முன்னாடி பல அப்டேட்ஸ வந்து உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு மட்டும் தான் அது தெரியும். ஸோ என்னைக்கோ ஒரு நாள் கேப் விட்டு, லீவ் விட்டு வந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு டெஃபினட்டா வந்து புரியாது. ஸோ தினமும் பார்த்தா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்து இன்னைக்கு டேல எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல விற்பனையாளரா தான் இருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம எதிர்பார்த்தோம். 1787 கோடிக்கு தான் வித்திருக்காங்க. குறைவா தான் வித்திருக்காங்க. அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு அ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, சரிவ தான் சந்திச்சிருக்கு. ஒரு பக்கம் டிஐஎஸ் பார்க்கும்போது 4500 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இது மட்டும் தானா காரணம் அப்படின்ட்டு பார்த்தா, இந்த மார்ஜின் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு தலைவலியா நம்ம நாட்டுல உருவாகும் அப்படின்ட்டு Zerodhaவோட நிதின் காமத் பார்த்தீங்கன்னா, இப்போ தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி கிட்டத்தட்ட 1,00,000 கோடி வரைக்கி வாங்கி வச்சிருக்கிறதா, ரிட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் உள்ள பூந்து வச்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த எம்டிஎஃப் நான் பண்ணதே கிடையாதா? அப்படின்னு பார்த்தா, நான் வந்து பண்ணியிருக்கேன். நண்பர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல இந்த எம்டிஎஃப் பத்தி கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த எம்டிஎஃப் பத்தி கேட்டாலும், இது வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து இத பண்ணியிருக்கேன். பிஃபோர் கோவிட்ல பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே ட்ரேட் தான் வந்து நான் தொடர்ந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த எம்டிஎஃப்ல தான் நான் பண்ணுவேன். ஏன்னா, எய்ச்சர் மோட்டார் எல்லாம் அந்த டைம்ல நம்ம வாங்கி ட்ரேட் பண்றதுக்கான காசெல்லாம் வந்து நம்மகிட்ட இருக்காது. ஸோ கொஞ்சோண்டு போட்டா போதும். பேலன்ஸ் எல்லாம் வந்து அவனே மார்ஜின்ல குடுத்துருவான். ஜாலியா பண்ணுவோம். அதே தான் வந்து ஃபியூச்சர்லயும். ஸோ ஃபியூச்சர்லயும் பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்ஜின் குடுத்துருவோம். பட் நம்ம பிக் பண்ண கால் வந்து தவறான ஒரு வழிக்கு போச்சுன்னா, ஸோ அப்போ வந்து நம்ம அமௌண்ட்ட வந்து பே பண்ணணும். ஸோ எவ்வளோ இறங்குதோ, இவ்வளோ மார்ஜின் பே பண்ணு அப்படின்னு சொல்லுவான். ஸோ நீங்க அவன் குடுத்த டைம்க்குள்ள வந்து நம்ம மார்ஜின பே பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா ஸோ அது பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆகும். லாஸ் தான் வந்து நமக்கு ஃபியூச்சர்ல ஏற்படும். ஸோ இந்த ஒரு நிலைமை இருந்தது. ஸோ இப்பவும் பார்த்தீங்கன்னா, அத யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதில எந்த சந்தேகமும் இல்ல. ஸோ ஸ்டாக்கே இப்ப பலரும் வந்து இந்த மார்ஜின் எம்டிஎஃப் மூலியமா வாங்குறாங்க. பல புரோக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா, அத இப்போ ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு இருக்கு. குறிப்பா பல இண்டிவிஜுவல் ஸ்டாக் வந்து தொடர்ந்து நல்ல சரிவ சந்திச்சுட்டு இருக்கு. மேபி இந்த இடத்துலலாம் மார்ஜின்ல யாராச்சும் வாங்கியிருந்தாங்கன்னா, ஸோ பே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா, அவன் பாட்டுக்கு வித்துட்டு பணத்த எடுத்துட்டு போயிருவான். அவனுக்கு எப்படி பார்த்தாலும் லாபம் தான். கடைசியில நஷ்டப்பட போறது நம்ம ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து நஷ்டப்படுவாங்க. ஸோ வெளிய கடன் வாங்கி கூட போட்டுறலாம். அந்த கடன பே பண்ற அளவுக்கு சக்தி நமக்கு இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் இந்த மாரி நம்ம வெளியவே கடன் வாங்குனா நம்ம சக்திக்கு உட்பட்ட மாரி வாங்குவோம். பட் இவன் தான் மார்ஜின் தரானேன்ட்டு நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பூந்து விளையாடுனா, ரிஸ்க்ல போய் முடியறதற்கான வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமா இருக்கு. இந்த எம்டிஎஃப் பக்கமெல்லாம் போகாம இருப்பது நல்லது. அதே மாரி இப்பவும் நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். கமெண்ட் செக்ஷன்ல ஸோ ஏதோ சின்ன சின்ன கம்பெனி அந்த கம்பெனியெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்ல. அந்த எவ்வளவோ பங்குகள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அட்ராக்டிவா வந்துட்டுருக்கு. ஆனா
நம்ம ஆட்கள் போய் பூட்ற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன சின்ன கம்பெனிஸா இருக்கு. இத பத்தி பேசுங்க. ரொம்ப ஓவர் வேல்யூட் பங்கா இருக்கு. அத பத்தி பேசுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாரி பங்குகள் எல்லாம் நீங்க கைவிட்டுட்டு, நல்ல நல்ல பங்குகள் நமக்கு அட்ராக்டிவா கிடைக்கும்போது, அந்த பங்குகள் பக்கம் போவது பெட்டர். ஸோ நல்ல போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும்னா, அந்த மாரி நல்ல பங்குகள், குவாலிட்டியான பங்குகள் பின்னாடி போகுறதுக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ ஏதோ ஒரு மொன்ன ஸ்டாக் எடுத்துட்டு அது மேல இருந்து ஒரு 50% வந்து கரெக்ட்டா இருக்குங்கிறதுக்காக நம்ம அதில போய் முதலீடு பண்ணணும்னா, அது மிகப்பெரிய ஒரு தவறா அமையும். ஸோ கடைசி வரைக்கும் நம்ம லாபம் பண்ண மாட்டோம். மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ரிட்டர்ன் பிரச்சனையே கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது ரிஸ்க். ஸோ ரிஸ்க் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதில எவ்வளோ ரிஸ்க் வரும் அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுனா தான் நல்ல ரிட்டர்னுக்கு போ முடியும். அதெல்லாம் தள்ளிட்டு ரிட்டர்ன நம்ம பார்த்தோம்னா வேலைக்கு ஆகாது. ஸோ இத எதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம டிஸ்கஸ் பண்றோம்னா, புதுசா வர பலரும் பார்த்தீங்கன்னா, இந்த தவற பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பண்ணாதீங்க. பிரச்சனையில மாட்டாதீங்க. பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வருங்காலத்தில காத்துட்ருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான், இத வந்து நம்ம இவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்றோம். ஸோ அடுத்தது HPCLோட ரிசல்ட் வந்திருக்கு. ஒரு பெட்டரான ரிசல்ட் இந்த காலாண்டுல HPCL பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த அனலிஸ்ட் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கான ஒரு ரிட்டர்ன் HPCLல வந்திருக்கான்னு கேட்டா, அப்படியெல்லாம் ஒண்ணும் வரல. ஸோ சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 4000 கோடி இயர் ஆன் இயர்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது, ஒரு 150 கோடி வந்து ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு. இவ்வளோ தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த HPCL ரிஃபைனிங் மார்ஜின் எல்லாம் அந்த அளவுக்கு இல்ல போல. ஸோ அதனால தான் பேட்டும் பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு வளர்ச்சிய வந்து சந்திக்காம வந்து இருக்கு. ஸோ பங்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 500லேருந்து ஒரு ரூ. 430 கிட்ட வந்து கரெக்ட்டாயி வந்து நின்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் இப்போதைக்கெல்லாம் நமக்கு இந்த இடத்துல எந்த ஒரு சான்ஸும் இல்ல. ரேஷியோ பாருங்க வெறும் 6 தான் இருக்கு. ஸோ நல்லா அட்ராக்டிவா தெரியும். புதுசா வந்து இந்த ரேஷியோவ பார்த்து முதலீடு பண்றவங்களுக்கு. பட் இந்த மாரி பங்குகள் எல்லாம் ரேஷியோவ பார்த்து முதலீடு பண்ணுனா வேலைக்கே ஆகாது. இத நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்பவும் சொல்லிக்கிறேன். இந்த மாரி பங்க ரொம்ப ஒரு நல்ல ரேட்ல வாங்குனா மட்டும் தான் நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது ராபிடோ பார்த்தீங்கன்னா, FY 25ல 1000 கோடி வந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய லாஸ வந்து கட் பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ் கரண்ட்டா ஒரு 258 கோடி கிட்ட வந்து நஷ்டத்தில FY 25 வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ என்னைக்கு IPO வரப்போறா அப்படின்ட்டு வந்து தெரியல. ஸோ ரேபிடோவும் ஓரளவு சக்சஸா தான் ஓடிட்டுருக்கு நம்ம ஊர்ல. அடுத்தது என்ன அப்பப்ப இந்த ரேபிடோ போட்டு ஓட்டிட்டு இருந்தா, ஆட்டோக்காரங்க எங்கேயாச்சும் பார்த்தாங்கன்னா, பலார்ன்னு வைப்பாங்க, வண்டிய புடுங்கி வைப்பாங்க. இந்த மாரி பஞ்சாயத்துக்கள் நடந்துட்டு இருந்தது. இப்ப நடக்குதா அப்படின்ட்டு தெரியல. பட் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியெல்லாம் அது ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பெருகி தான் வந்து இருந்தது. ஏன்னா இவங்களால அவங்களுக்கு நஷ்டம் அப்படின்ட்டு. பட் இவன அடிச்சு என்ன பண்றது? ரேபிடோ கம்பெனிக்காரன போட்டு நம்ம பிரஷர் பண்ணணும். இல்ல கவர்மெண்ட் கிட்ட கோரிக்கை வைக்கணும். அந்த மாரி பண்ணி தான் இதெல்லாம் பண்ண முடியுமே தவிர, நம்ம அந்த பைக் ஓட்டுறவனும் அவனும் கஷ்டத்துக்கு ஓட்டக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ ஏதாச்சும் படிக்கிறதுக்கு, அதுக்கு இதுக்குன்னு வந்து ஓட்டுவாங்க. ஸோ ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரெட்டியோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ டாக்டர் ரெட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஒரு டிக்ளைனான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்காங்க. வொர்ஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, இந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரொம்ப குவார்ட்டருக்கு முன்னாடி பண்ண ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கூட மேட்ச் ஆகுது. ஸோ போன காலாண்டெல்லாம் ஒரு 1400 கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி கிட்ட வந்து டிக்ளைன் ஆயிருக்கு ப்ராஃபிட். ஸோ குரோத் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. மெயின் ரீசன் வந்து இந்த அமெரிக்காவோட சேல்ஸ் தான் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. பட் யூரோப் சேல்ஸ், இந்தியா சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரெட்டிய வந்து காப்பாத்தியிருக்கு. ஆனா அமெரிக்கா சேல்ஸ் வந்து ஒரு 14% கிட்ட வந்து டிக்ளைன் ஆயிருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ எவ்வளோன்னு இதிலேயே நம்ம பார்த்துருவோம். ஸோ நார்த் அமெரிக்கா சேல் பார்த்தீங்கன்னா, ஒரு 12% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. 2,964 கோடியா இருக்கு. அது போக அங்க மார்ஜின் இஷ்யூவும் இருக்கும். ஏன்னா, ஸோ இந்த ரெவ்லிமிட்டோட இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதில சம்பாரிச்சதெல்லாம் இனி அவ்வளதான். இதுக்கப்புறம் இன்னும் புது ப்ராடக்ட் மூலியமா தான் டெஃபினட்டா இவங்களாலலாம் வந்து சம்பாரிக்க முடியும். ஸோ அடுத்து என்ன ப்ராடக்ட் வரப்போகுதுங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு நார்த் அமெரிக்கா பிசினஸ் ரொம்பவே வந்து டல்லா மாறிப்போச்சு. ஆனா, யூரோப் பிசினஸ் அண்டு இந்தியா பிசினஸ் பார்க்கும்போது சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ குடுக்குது. 2மே பாருங்க. இது வந்து ஒரு 20% இது கிட்டத்தட்ட ஒரு 20% கிட்ட ஏறியிருக்கு. எமர்ஜிங் மார்க்கெட் குரோத் பார்க்கும்போது 30% வந்து இருக்கு. ஸோ நார்த் அமெரிக்காவ தாண்டி பேலன்ஸ் எல்லா ரீஜியனுமே டாக்டர் ரெட்டிக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துருக்கு. ஆனா, சில நிறுவனங்கள் எல்லாம் வெறும் அமெரிக்கா சேல்ஸ நம்பி மட்டுமே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு உதாரணம் ஒன் அண்ட் ஒன்லி உதாரணம் நம்ம ஃபோக்கஸ் பண்ற
நாட்கோ ஃபார்மா. ஸோ நாட்கோ ஃபார்மா பெரும்பாலான வருமானம் வந்து நார்த் அமெரிக்காவிலேருந்து தான் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இப்போது நாட்கோ ஃபார்மாக்கு அடுத்த முட்டுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் பிஸ்னஸ் வாங்கிட்டாங்க, அது வேறு லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்ட்டு நம்ம ஆட்கள் இங்கே உட்காந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அந்த மாதிரியெல்லாம் வந்து நடக்காது. ஸோ ப்ரெஷர் பெரிய அளவுக்கு வந்து நாட்கோவில் பில்ட் ஆக தான் போகுது. ஸோ செமக்ளூடைட் அடுத்தது வந்து தான் நாட்கோ ஃபார்மாவை காப்பாற்றும். ஸோ ஓவர் நைட்டில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பிஸ்னஸ் அண்டு அதர் ரீஜன்ஸ்லலாம் அவங்களால பெரிய அளவுக்கெல்லாம் வந்து சம்பாதிக்க முடியாது. இதெல்லாம் படிப்படியா வளரணும். ஸோ இந்த மாரி லெகசி கம்பெனிஸ் எல்லாம் படிப்படியா தான் வளர்ந்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்து இருக்காங்க. ஓவர் நைட்ல வந்து இருப்பதுங்கிறதெல்லாம் நடக்காத ஒரு காரியம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னும் வந்து அது ப்ரெஷர்ல போகும். வரக்கூடிய காலாண்டுல தப்பிச்சாலும் கூட, அடுத்த காலாண்டுல மேபி மாட்டலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பட் வரக்கூடிய காலாண்டுலயே ஒரு ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் வந்து இருக்கு. ஏன்னா காம்படிஷன் ஹெவி ஆயிருச்சு. மார்ஜின் எரோஷன் கன்னா பின்னான்னு வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ டாக்டர் ரெட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சுமாரான, ஒரு கொஞ்சம் புவரான பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. இன்னைக்கு டேலயே ஒரு கிட்டத்தட்ட 1% வரைக்கான இறக்கம் நடந்திருக்கு. மேபி ஃபர்தரா கூட டவுன்ஃபால் வந்தாலும் வரலாம். ஸோ மேபி ஒரு நல்ல இடத்துக்கு வந்ததுன்னா, ஸோ அக்யூமுலேட் பண்றதுக்கான சான்ஸ் மேபி ஏற்பட்டதுன்னா, ஸ்லோவா அக்யூமுலேட் பண்றதுக்கான சான்ஸ் வந்து எனக்கு ஏற்பட்டதுன்னா, அப்போ இத பத்தி நான் கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ சோனி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டிவி பிசினஸ வந்து 51% ஸ்டேக்க டிசிஎல்க்கு வந்து விக்க போறதா சொல்றாங்க. ஸோ இந்த ஜாயிண்ட் வென்ச்சர் மூலியமா ஸோ இதில 51% கிட்ட டிசிஎல் தான் வந்து ஓன் பண்ண போறாங்க. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா, 49% வந்து சோனி வந்து ஹோல்ட் பண்ண போறதா வந்து சொல்றாங்க. ஸோ பிசினஸ் பார்த்தீங்கன்னா, அதுவும் சோனி டிவி அப்படிங்கிறது நம்ம ஊர்லலாம் ரொம்பவே ஒரு பிரஸ்டீஜா பார்க்கப்பட்டது. குவாலிட்டினா சோனி தான்டா அப்படின்ட்டு உங்க நண்பர்கள், இல்ல நீங்களே பலரும் பேசி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ நானும் வந்து பார்த்துருக்கேன். இப்போ டிசிஎல் போகுது. டிசிஎல் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பிராண்ட் தான். பட் இந்த அளவுக்கு ஒரு குரோத் பார்த்தீங்கன்னா, டிசிஎல்ல வந்து நடக்குது. ஸோ ஒரு பிசினஸ வந்து முழுங்குறாங்க. ஸோ டிவி செக்மெண்ட்ல குறிப்பா நம்ம ஊர்லலாம் சோனிக்குன்னு ஒரு தனி ஒரு பேர் இருக்கு. ஒரு பெரிய ஒரு பிராண்டே பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பிசினஸ் பார்த்தீங்கன்னா, கைமாறுது. ஸோ இப்போ இவங்க சோனி பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர்ல இருந்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளிய வரதுக்கான ஒரு முயற்சியில இருக்கிறதா ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் நம்ம பெருசா வந்து ஃபோக்கஸ் பண்ணல. தொடர்ந்து ஃபாலோ பண்ணாத பங்குகள் ஜப்பான்ல இருக்கும். ஸோ நம்ம மேபி என்னைக்காச்சும் டைம் கிடைச்சதுன்னா, அப்போ வந்து நம்ம இத பார்ப்போம். ஏன்னா டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து நம்ம அ அமெரிக்காவ தவிர வேற எங்கேயும் வந்து பண்ணல. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வழியில சைனா மார்க்கெட் போகுது. அதே மாரி ஏடிஆர் வழியில சில ஜப்பான் பங்குகள் லிஸ்ட் ஆயிருக்கும். ஹோண்டா, டொயோட்டோ இது 2ம் இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ அப்ப பார்த்ததோட சரி. ஸோ திரும்ப நமக்கு ஏதாவது சான்ஸ் கிடைச்சது அப்படிங்கிற பட்சத்தில நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது 5 டாடா குரூப் பங்குகள் புது 52 வீக் லோவ தாண்டி நகர்ந்து போயிட்டுருக்கு. இதில ட்ரெண்ட் ரொம்பவே வந்து ஓவர் வேல்யூட் பங்கு. இது இறங்குறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி டாடா கெமிக்கல் ஐயோ! ரொம்ப அண்டர் வேல்யூடு. இதில பார்த்தீங்கன்னா, டாடா சன்ஸ் இருக்கு, டாடா மோட்டார்ஸோட ஷேர் இருக்கு, ஹைப். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹைப். இந்த ஹைப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா, பல ரீட்டெயில் இன்வெஸ்டர் வந்து சிக்கிட்டாங்க. ஸோ தொடர்ந்து இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ லோ பின்ட்டு இதெல்லாம் போய் வாங்காதீங்க. கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில பிரச்சனை இருக்கு அப்டின்ட்டு நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஆனா, இது திடீர்ன்ட்டு இந்த டாடா சன்ஸ் வந்து லிஸ்ட் ஆக போகுது அப்டின்ட்டு, ஸோ அப்பப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பங்குல ஒரு ஸ்பைக் வந்து இருந்துட்டே இருக்கும். ஸோ போன வருடம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஸ்பைக் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப பங்கு எங்க இருக்கு? ஸோ 1200ல இந்த பங்க சீப் அப்டின்ட்டு அப்ப 10 பிஇல இருந்தது. ஸோ பிஇ பார்த்து வாங்காதீங்கன்னு சொல்றதுக்கான ஒரு அர்த்தம் உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பல அர்த்தத்த சொல்லியாச்சு. டாடா மோட்டார்ஸ் சொல்லியாச்சு. ஸோ அதே மாரி நாட்கோ ஃபார்மா சொல்லியிருக்கோம். இன்னும் பல பங்குகள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் இந்த பிஇ ரேஷியோ பார்த்து நம்ம முதலீடு பண்ணணும்னா, கடைசியில தலையில துண்ட போட்டுட்டு வெளிய சுத்துறத தவிர வேற வழியே வந்து இல்ல. ஸோ டாடா அப்படிங்கிறது ஒரு பேரு. 2வது பிஇ ரேஷியோ ரொம்ப வந்து கம்மி அப்டின்ட்டு அப்ப வேல்யூ பையிங்கா இருந்தது. 1200ல பலரும் வந்து வாங்குனாங்க. பட் இப்போ 700 கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட ரூ. 500 வரைக்கான ஒரு கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த டாடா கெமிக்கல்ல ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்ப வந்து நீங்க இத வாங்குவீங்களா? ஸோ இல்ல உங்களுக்கு வாங்க பரிந்துரை அ பண்ணவங்க கிட்ட போய் இத பத்தி கேட்பீங்களா? ஸோ இந்த பங்கு இப்ப நல்லா கரெக்ட் ஆயிருக்கே. ஸோ இப்ப இதுல நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? ஸோ நெறையா வாங்கலாமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி பலருக்கும் வந்து இருக்கும். பட் இப்பவும் பார்த்தீங்கன்னா, இதுல பிரஷர் போயிட்டு தான் இருக்கு. ஸோ நீங்களும் உங்களுக்கு என்ன இத பற்றி உங்களுக்கு எங்க தெரிய வந்ததோ, அந்த இடத்துல நீங்க தாராளமா போய் கேளுங்க. ஸோ இத பற்றியான பதில் உங்களுக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ ஒரு பங்கு நல்லா பெர்ஃபார்ம் அதாவது பெருசா எந்த விதமான பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறபோதும் சரி, அதே மாரி பெருசா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது, அத பத்தி பேசுறது ஈஸி. பட் அந்த டைம்ல போய் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்றோம். ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் போய் விழுகக்கூடிய இடத்துல நம்ம போய் விழுந்தோம்னா,
எந்திரிக்கவே முடியாது. இந்த பங்கு மாரி அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ரொம்பவே ஒரு அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த டாடா கெமிக்கல்ல வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க இருக்கணும். ஸோ இந்த பங்குல பிசினஸ் ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் நடந்தா மட்டும் தான், இல்ல சேஞ்சஸ் நடக்கக்கூடிய ஒரு அறிகுறி நமக்கு தெரிஞ்சா மட்டும் தான், இந்த பங்குல அடுத்த கட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து நம்ம பார்க்கணும். அதுவரைக்கும் நம்ம ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ணுவோம். வேற நல்ல பங்குகள் எல்லாம் இருக்கு. அந்த பங்குகள் பக்கம் போவது பெட்டர் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஸோ, இதுக்கப்புறம் ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ வந்து கம்மியா இருக்கு. இந்த குரூப் பங்கு அப்படிங்கிறதுக்காகலாம் எந்த பங்குலயும் முதலீடு பண்ணாதீங்க. ஸோ, பல எக்ஸாம்பிள நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணாலும் கூட, இவன தாக்குற, அவர தாக்குற அப்படிங்கிற மாரியான ஒரு பேச்சு தான் வருது. அ இது வந்து நம்ம இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றோம், நடக்கிற ஒரு விஷயத்த சொல்றோம். எதுவும் பொய் கிடையாது. மேபி பொய்யா இருந்ததுன்னா தாராளமா கீழ கழுவி ஊத்துங்க. ஸோ, அத வந்து நான் ஏத்துக்கிறேன். கடந்து நான் பாட்டுக்கு ஜாலியா வந்து போவேன். பட் நம்ம இந்த இடத்துல நடந்தத பேசுறோம். நடக்கறக்கு முன்னாடியும் பேசியிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பா நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். கேர்ஃபுல்லா வந்து இருங்க. அடுத்து வந்து இதுல ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்ததுன்னா, கண்டிப்பா அத பற்றி நான் உங்க கூட ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் இந்தியா. பேங்க் ஆஃப் இந்தியா பார்க்கும்போது ரிசல்ட்ட குடுத்துருக்காங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் இந்தியால வந்து ஏற்பட்டிருக்கு. அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதேமாரி ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2700 2800 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும், ஒரு டீசென்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த காலாண்டுல வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன குவார்ட்டர்ல 2600 இருந்திருக்கு. ஒரு 200 கோடி கிட்ட அதிகமா பண்ணியிருக்காங்க. இந்த பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே. நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஸ்டில் இந்த பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பிலோ புக் வேல்யூல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. 50%க்கு மேலான ஒரு ஏற்றம். போன வருடம் மார்ச் டைம்ல நமக்கு இந்த இடத்துலலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டது. பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ கொடுக்குது. பட் அந்த டைம்ல சேவாக்கோட ட்விட்டர் பார்த்தீங்கன்னா, பெரிய ட்ரெண்டா போயிட்டு இருந்தது. ஏன்னா, அந்த டைம்ல இந்த பங்குகள், பிஎஸ்யூ பங்குகள், அதுவும் குறிப்பா பிஎஸ்யூ வங்கி பங்குகள் இறங்கிட்டு இருந்தது. அப்போ வந்து சேவாக் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. என்ன போட்டிருந்தாருன்னா, பிஎஸ்யூ பங்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, முடிஞ்சு போச்சு, வேஸ்ட் இதில போட்டு காசெல்லாம் போச்சு அப்படின்னாங்க. இப்போ பிஎஸ்யூ பங்குகள் பாருங்க எந்த இடத்துல வந்து இருக்குன்ட்டு. ஸோ எந்த இடத்துல முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் இல்லாம, கண்ட இடத்துல வந்து முதலீடு பண்ண வேண்டியது. கொண்டு போய் பீக்ல முதலீடு பண்ணி போட்டு, போச்சு பிஎஸ்யூ பங்குனால வேஸ்ட்டு அப்படின்ட்டு கதறுன்னு கதற வேண்டியது. இப்ப சேவக் எங்க போனாரு? வந்து அக்னாலெட்ஜ் பண்ணுவாரா? ஏறிருச்சு அப்படின்ட்டு? டெஃபினட்டா வந்து பண்ண மாட்டாங்க. அவங்க மறந்தாலும், இந்த மாரியான விஷயங்கள நம்ம டெஃபினட்டா வந்து மறக்கக்கூடாது. ஞாபகப்படுத்திட்டே தான் இருக்கணும் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். அப்பதான் அடுத்த கட்டத்த நோக்கி நம்ம நகர்ந்து போவோம். சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலும் நமக்கு ஏற்படும். அடுத்தது பாலிகேப் பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. பாலிகேப் இப்போ டவுன் ஆயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். ஃபினோலெக்ஸ் கேபிளும் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு டேலலாம் ரூ. 706 கிட்ட வந்து ஃபினோலெக்ஸ் கேபிள் வந்துருச்சு. பாலிகேப்பும் பார்த்தீங்கன்னா 7000 வந்து கட் பண்ணுச்சு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நல்ல ஒரு குரோத் குடுக்கக்கூடிய ஸ்டாக்கு, ப்ராஃபிட் குரோத் சிஏஜிஆர்ல பார்க்கும்போது 20% பார்த்தீங்கன்னா, லாப வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், கடனில்லா ஒரு நிறுவனம். இப்போ வந்து சரிவுல இருக்கு. பெஸ்ட் டைமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் பெஸ்ட் டைம்லாம் வந்து கிடையாது. ஃபர்தரா இன்னும் டவுன்ஃபால் ஏற்பட்டு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்தா மட்டும் தான் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படுமே தவிர, இப்போதைக்கெல்லாம் இதில வாய்ப்பே வந்து கிடையாது பாலிகேப்ல. ஒன்ஸ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டது. பட் இப்போ எந்த விதமான ஒரு சான்ஸும் வந்து இல்ல. பட் நல்ல பெர்ஃபார்மன்ஸா வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்டார் நிறுவனங்கள் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இதில பாலிகேப் ஒரு நல்ல மார்ஜின்ல பிசினஸ் பண்ணக்கூடிய நிறுவனமா இருக்கு. கெய் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட் வந்திருக்கு. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போதும் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸா தான் வந்திருக்கு. இந்த காலாண்டுல 235 கோடி ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன வருடம் இதே காலாண்டுல 165 கோடியா இருக்கு. ரெவென்யூ பார்க்கும்போது 20% வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ மார்ஜின் பார்க்கும்போது 10.8% இருக்கு. இதே பாலிகேப்க்கு பார்க்கும்போது 13% கிட்ட வந்திருக்கு. மார்ஜின்ல ஸ்டில் பாலிகேப் பார்த்தீங்கன்னா, பிரீமியம் ரோல வந்து ப்ளே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களோட மார்ஜினும் பார்க்கும்போது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓவராலா வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் பங்குகள் ரிசல்ட் நல்லா இருக்கு. இன்னும் ஃபினாலெக்ஸோடது வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!